ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 25 மிக முக்கியமான அறிவியல் வினாக்களை பார்க்க போகிறோம். நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்திலேருந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு படிக்கலாம், போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம். எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தாலும் அறிவியல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணம் என்ன? அட்ரினல் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. நமக்கு ஒரு அடிக்ஷன் உருவாகுது இல்லைங்களா, அதுதான் இதுக்கான பதில் புகையிலையில் நிக்கோட்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் நம்மளை அடிமையாக மாற்றுது. நல்லா கவனிங்க, நிக்கோட்டின் என்பது தான் புகையிலையில் இருக்குது. அடுத்து 2வது கேள்வி. ஏபிசிடி என்ற 4 பொருட்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றில் ஒளியின் திசை வேகம் பெருமமாக உள்ள பொருள் எது? பெருமம் அப்படின்னா அதிகம்னு அர்த்தங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டு. அதாவது ஒளி விலகல் எண் எதில் குறைவாக இருக்கோ அங்கே தான் ஒளியின் வேகம் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் மட்டும்தான் நம்பர் கம்மியாக இருக்குது. அப்போ ஏ என்பது தான் கரெக்டு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒளி விலகல் எண் குறைவாக இருந்தால் ஒளியுடைய வேகம் அதிகமாகும். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் 3வது விதி எங்கு பயன்படுகிறது? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ இரண்டிலும் பயன்படுகிறது. ஓய்வு நிலையில் உள்ள பொருளிலும் இயக்க நிலையில் உள்ள பொருளிலும் ரெண்டிலுமே நியூட்டனுடைய 3வது விதி பயன்படுது. அடுத்து 4வது கேள்வி. பொருளின் அளவுக்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு என்ன? பொருளுடைய அளவுக்கு சமமான பிம்பம் நமக்கு கிடைக்கணும், தலைகீழான பிம்பம் கிடைக்கணும், மெய்பிம்பம் உண்மையான பிம்பமாக இருக்கணும். இதுக்கு அந்த பொருளை 2F அப்படிங்கிற இடத்துல வச்சாதான் இந்த கண்டிஷன்லாம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 2F என்பது கரெக்டு. அடுத்து 5வது கேள்வி. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது என்ன? விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு, இதுக்கான பதில் இருக்குவிய லென்ஸு. அடுத்து 6வது கேள்வி. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்குது, எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். சொனாரா 64 என்ற அரிசி ரகத்திலிருந்து காமா கதிர்களை பயன்படுத்தி சர்பதி சொனாரா என்ற அரிசி ரகம் உருவாக்கப்பட்டது. 2வது பாயிண்ட். அட்டாமிட்டா 2 என்பது உவர்ப்புத்தன்மையை தாங்கும் திறன் பெற்ற தீங்குயிரி எதிர்ப்புத்தன்மை பெற்ற கோதுமை ரகமாகும். இந்த 2ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே தவறுங்க. சொனாரா 64 என்பது கோதுமை. இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க, பார்த்துக்கோங்க. இது கோதுமை. இதிலேருந்து சர்பதி சொனாரா அப்படிங்கிற கோதுமை ரகத்தை உருவாக்கியிருக்காங்க. அட்டாமிட்டா 2 என்பது அரிசி ரகங்க, அரிசி. ஸோ மாறி வந்திருக்கு, அதனால் இரண்டுமே தவறு தான். அடுத்து 7வது கேள்வி. சிப்கோ இயக்கம் பற்றிய கூற்றை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கூற்று. 1973 உத்தரப்பிரதேச மாநிலம் சமோலியில் சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்டது. காரணம் அகிம்சை வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாக்க துவங்கப்பட்ட இயக்கமாகும். விடையை பார்க்கலாங்களா? விடை இரண்டுமே சரிங்க. நல்லா கவனிங்க, சிப்கோ இயக்கம் 1973 தொடங்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் சமோலியில் தொடங்கியிருக்காங்க. இந்த சமோலி என்பது இப்போ பார்த்திங்கன்னா உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்குது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து 8வது கேள்வி. புற்றுநோய் உருவாகும் இடங்களை பொறுத்துக. புற்றுநோய் உருவாகும் இடங்களை கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கார்சினோமா என்பது எபித்தீலியல் செல் மற்றும் சுரப்பி திசுவில் உருவாகும். சார்கோமா டைப் எங்கே உருவாகும்னா இணைப்பு திசு தசை திசுவில் உருவாகும். லுய்கேமியா இது பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை நெந்நீர் முடிச்சுகளை உருவாகும்.
கார்சினோஜென் அப்படின்னா புற்றுநோய் காரணிகள். இதான் ஆன்சர். இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். கூற்று ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் மூலக்கூறு கத்திரிக்கோள் என அழைக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிக்கு மூலக்கூறு கத்திரிக்கோளுங்கிற பேர் இருக்குது. காரணம், ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் டிஎன்ஏ இழையினை குறிப்பிட்ட இடங்களில் துண்டிக்கின்றன. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். நல்லா கவனிங்க, மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள். அடுத்து 10வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, விடையை பார்க்கலாங்களா. கூற்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க 2012 போக்சோ என்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. காரணம், பாலியல் நோக்கத்திற்காக குழந்தைகளை கடத்தி செல்லும் நபர்களும் இந்த சட்டத்தின் கீழ் தண்டனைக்கு உள்ளாகின்றனர். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. போக்சோ சட்டம் 2012 கொண்டு வந்திருப்பாங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 11வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் இருக்குது, எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936 உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்காவாகும். நல்லா கவனிங்க, ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான் இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்கா. 1936 உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கியிருக்காங்க. அடுத்து 2வது பாயிண்ட், இந்தியாவில் தற்பொழுது 20 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. இந்த பாயிண்ட் தவறுங்க, 15 உயிர்கோள காப்பகங்கள் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகமாகும். இந்த பாயிண்ட் கரெக்டு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 கரெக்டு. சரிங்களா. அதாவது சயின்ஸில் 15 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதுவே நீங்கள் சோசியலில் பார்த்தீங்கன்னா 18 உயிர்கோள காப்பகம்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா. 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. அடுத்து 12வது கேள்வி, உடல் பரும குறியீடு BMIன்னு சொல்லுவாங்க. இதை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. உடல் பரும குறியீடை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா. விடை இதுதான் கரெக்டு. எடை அதை நம்ம எடுத்துக்கணும் கிலோகிராமில், வகுத்தல் உயரம் மீட்டர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் தான் BMI அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுதான் ஆன்சர். இது கேட்க வாய்ப்பு இருக்குது, சில நேரங்களில் இப்படியும் கேட்டுருவாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் இருக்குது, எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா. லியூகேமியா என்பது இரத்த புற்றுநோய் என அழைக்கப்படுகிறது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது கரெக்டுங்க. அடுத்து 2வது பாயிண்ட்டு, எலும்பு மஜ்ஜை மற்றும் நெண்ணீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது இதன் பண்பாகும். இதுவும் கரெக்டுங்க. 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதுவும் கரெக்டு தாங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூணுமே சரி. நல்லா கவனிங்க, இந்த லியூகேமியான்னு பார்த்தோம் இல்லையா, இதுக்கு இரத்த புற்றுநோய் அப்படிங்கிற பேரும் இருக்குது. காரணம், இரத்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அடுத்து 14வது கேள்வி, ராக்கெட் ஏவுதலில் எந்தெந்த விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமான ஒரு விதிங்க. விடையை பார்க்கலாங்களா. நியூட்டனுடைய 3வது விதியும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு இதுவும் பயன்படுத்தப்படுது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா A மற்றும் E என்பது கரெக்டு. அடுத்து 15வது கேள்வி, பொறுத்துக. ஆண்டுகளையும் திட்டங்களையும் கரெக்டாக பொருத்தணும். இதை எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா. 1973 புலி பாதுகாப்பு திட்டம், 1992 யானைகள் பாதுகாப்பு திட்டம், 1976 முதலைகள் பாதுகாப்பு திட்டம், 1999 கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தனியாகவும் கேட்கலாம். சரிங்களா. 2022 குரூப் 4 நினைக்கிறேன், அதில் இந்த புலி பாதுகாப்பு திட்டத்தை டைரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. அடுத்து 16வது கேள்வி, தலைமைச் சுரப்பி எனப்படுவது எது. தலைமைச் சுரப்பி என அழைக்கப்படுவது எது. விடையை பார்க்கலாங்களா. பிட்யூட்ரி சுரப்பி, இதுக்கு தான் தலைமைச் சுரப்பிங்கிற பேர் இருக்குது. பிட்யூட்ரி சுரப்பி.
அடுத்து 17வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு 2020 என்னும் திட்டம் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்க துவங்கப்பட்டுள்ளது. காரணம், 2020க்குள் 3000 ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களை பாதுகாக்க குறிக்கோள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விடையை பார்க்கலாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். நல்லா கவனிங்க. 2020 தான் இந்த திட்டம் தொடங்கினாங்க. எதுக்காக தொடங்கினாங்க? அஸ்ஸாம் மாநிலத்தில் காண்டாமிருகம் இருக்குது, அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக தொடங்கினாங்க. டார்கெட் என்ன? 2020க்குள்ளே 3000 ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களை பாதுகாக்கணுங்கிறது தான் இதனுடைய டார்கெட்டு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அடுத்து 18வது கேள்வி, பொறுத்துக. தினங்களை கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? பிப்ரவரி 4 என்பது உலக புற்றுநோய் தினம். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள். டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம். இதை 2019 குரூப் 4ல் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டிருந்தாங்க, டைரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. அடுத்து 19வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் ஆவார். காரணம், 1960 ஆண்டுகளில் 12 மில்லியன் டன்னாக இருந்த கோதுமை உற்பத்தி 1 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. விடையை பார்க்கலாங்களா? கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளதுன்னா அதுக்கு காரணம் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ அவர் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ உலக பசுமை புரட்சியின் தந்தைன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த பசுமை புரட்சியை பற்றி நம்முடைய சேனல்லையே நோட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். கீழுள்ளவற்றுள் எது நாளமில்லா சுரப்பியாகவும் நாளம் உள்ள சுரப்பியாகவும் செயல்படுகிறது? விடையை பார்க்கலாங்களா? கணையம் தாங்க. கணையம் நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படுகிறது. அடுத்து 21வது கேள்வி, பொறுத்துக. அதாவது இப்போ ஹைப்ரிட் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு இங்கே கொடுத்துருக்கேன். விடையை பார்க்கலாங்களா? கோதுமை என்பது ஹம்கிரி, இது கோதுமைங்க. காலிஃப்ளவர் இது பூசா பனிப்பந்து. தட்டைப்பயிறு பூசா கோமல். அவரைக்காய் பூசா சிம். என்ன குமார், இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து 22வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, காமா தோட்டம் அல்லது அணுப்பூங்கா என்பது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பயன்படுத்தப்பட்டது. காரணம், கோபால்ட் 60 அல்லது சீசியம் 137 காமா கதிர்கள் மூலம் பயிர் தாவரங்களில் விரும்பத்தக்க சடுதி மாற்றத்தை உருவாக்கினார்கள். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க. சடுதி மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு பயன்படுத்துகிறது என்னது? கோபால்ட் 60 சீசியம் 137. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து 23வது கேள்வி, பொறுத்துக. அதாவது கண்ணில் வரக்கூடிய பாதிப்புகளை இங்கே நான் கொடுத்துருக்கேன், கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? ஹைபர் மெட்ரோஃபியா அப்படின்னா தூரப்பார்வை, மையோஃபியா அப்படின்னா கிட்டப்பார்வை, பிரஸ்போபையா அப்படின்னா விழி ஏற்பு அமைவு திறன் குறைபாடு, ஆஸ்டிக்மாட்டிசம் அப்படின்னா பார்வை சிதறல் குறைபாடு. இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 24வது கேள்வி, மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை 22 ஜோடி ஆட்டோசோம்கள் இருக்குது, 1 ஜோடி அல்லோசோம்கள் இருக்குது. மொத்தம் 23 ஜோடிங்க. இதில் 22 ஜோடி ஆட்டோசோம், 23வது ஜோடி அல்லோசோம். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 25வது கேள்வி, கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க.
இந்த சயின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் படிக்க மாட்டோம். படிக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக அப்பப்போ ஒரு 25 கேள்வி 30 கேள்வின்னு பார்த்து வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்தாலும் நமக்கு லாபம் தானே. அந்த மாதிரி நீங்கள் யோசித்து நீங்கள் வீடியோவை பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள். சரி, கேள்வியை பார்க்கலாமா? எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் என்ன? விடையை பார்க்கலாங்களா? 95.5%. 95.5. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் 25 அறிவியல் கேள்வியை பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வருது. எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.